அனைவருக்கும் இனிமையான வணக்கம் மற்றும் ஒரு மாலை பொழுதில் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஒருவரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம் எங்களுடைய கலையகத்திற்கு. காரணம், இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியின் ஊடாக அரசியல்வாதிகள், மக்கள் பிரதிநிதிகள், அதே போன்று கல்விமான்கள், கலைஞர்கள், அதற்கு பிறகு நாங்கள் வழக்கறிஞர்களை, சட்டத்தரணிகளை அழைத்து வந்தோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தொடர்பாக. இன்று நாங்கள் அழைத்திருக்கின்றோம் கொழும்பு மாநகர சபையின் உறுப்பினர் ஒருவர். எனவே கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் என்று கூறும்போது அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கின்றது. கொழும்பு மாநகர சபையின் ஊடாக செய்யப்படும் செயற்திட்டங்கள் தொடர்பாகவும், கொழும்பு மாநகர சபையின் ஊடாக செய்யப்படும் திட்டங்கள் தொடர்பாகவும் நாங்கள் கேட்டறிந்து கொள்வதற்கு நாங்கள் இன்று எங்களுடைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைத்திருக்கின்றோம். ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் ஸ்தாபகரும் அதே போன்று பொதுச் செயலாளரும் கொழும்பு மாநகர சபையின் உறுப்பினருமாகிய கலிலூர் ரஹ்மான் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வணக்கம். கொழும்பு மாநகர சபைக்கு 2வது தடவையாகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த தெரிவை பற்றி சொல்லுங்கள். தெரிவுன்னா, இந்த முறை நாங்கள் கொழும்பு மாநகர சபைக்கு போட்டிட்டோம். போட்டிட்டு எங்களோட கட்சிக்கு போன முறை மாதிரி இந்த முறையும் எங்களோட அந்த 2 உறுப்பினர்களை தக்க வைக்க முடிஞ்சது. ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களுக்கு ஆசனங்களை அதிகரிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. காரணம் பல கட்சிகள் போட்டியிட்டதுனால வாக்குகள் கொஞ்சம் சிதறி அடிக்கப்பட்டு ஒவ்வொரு கட்சிக்கு பிரிந்து போனதுனால முஸ்லீம் மக்கள் பொதுவாக ஒரு கட்சி சார்ந்தவர்கள் இல்லாத சுட்டி அவங்க பொதுவாக ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு சிந்தனை ரீதியாக வாக்களித்தாங்க. இனி எங்களுக்கு மகிழ்ச்சி நாங்கள் ஒரு சிறிய கட்சியாக இருந்து கொண்டு ஒரு பாலர் கட்சியாக இருந்து கொண்டு இந்த 2 ஆசனங்களை நாங்கள் தேசிய மட்டத்தில், பாராளுமன்ற மட்டத்தில் இருக்கின்ற தேசியவாத கட்சிகளோட முட்டி மோதி இந்த உறுப்பினர் பதவிகளை நாங்கள் சென்ற முறை மாதிரி தக்க வச்சுக்கொள்கிறோம். அதை நாங்கள் குறைக்கப்படவில்லை. அந்த இருந்த எண்ணிக்கையில் இருந்தது. அதுதான் எங்களுக்கு ஒரு கவலையாக இருக்கின்றது. மற்றபடிக்கு போன முறை எங்களோட 6 ஆசனங்கள் இருந்த ஜேவிபி இந்த முறை என்பிபியாக பரிணமித்து 48 ஆசனங்களாக வந்தடைந்தாங்க. இனி இந்த முறை இஸ்லாமிய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. கொழும்பு மாநகர சபையில் 31 முஸ்லீம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, எல்லா கட்சிகளும் சேர்த்தா. அப்போ அதில் இந்த முறை எங்களுக்கு நாங்கள் தேர்தலில் ஒரு ஸ்லோகனாக இருந்து கொண்டு இருந்தது கொழும்பின் மைந்தர்களுக்குத்தான் கொழும்பு மக்கள் வாக்குகளை போடணும். அதாவது அதில் அர்த்தம் என்ன? கொழும்பில் பிறக்கணும் சொல்லி. ஏன்னா கொழும்புல பிறந்திருக்கணும். அப்போ தான் இந்த கொழும்புல இருக்கிற விசேடமாக மத்திய கொழும்பு, வட கொழும்புல இருக்கிற முஸ்லீம் மக்களுடைய சரி, தமிழ் மக்களுடைய சரி, சிங்கள மக்களுடைய சரி, மற்ற ஏனைய இன விகிதசார அடிப்படையின மக்கள்கிட்ட சரி, அவங்களுக்கு ஒரு புரிதல் ஒன்று வரும். இப்போ நாங்கள் கொழும்பு சொல்லி சென்னத்துக்கு இன்றைக்கு கொழும்பும் என்றது ஒரு மலையக மாதிரி தான் கொழும்புல இருக்கிற தோட்டங்கள் என்று சொல்லுவாங்க. நிறைய தோட்டங்கள், ஒரு தோட்டங்கள் ஒரு எண்ணிக்கை வைப்பாங்க. 39 நம்பர் தோட்டம், 20 நம்பர் தோட்டம், பெயர்கள் அளவிலையும் சில தோட்டங்கள், சாப்பு தோட்டம், செருப்பு தோட்டம். அப்போ அப்படி ஒரு தோட்டங்கள் அப்படி இருந்தாலும் மலையக மக்கள் எப்படி வாழ்கின்றாங்களோ அதே நிலைமை தான் வட கொழும்பு மற்றும் மத்திய கொழும்பு, மத்திய பொருள், அப்படி அண்மித்தான், ஆரம்பிட்டு அப்படி சில பகுதிகளில் மக்கள் வாழ்ந்து கொண்டு வராங்க. அதாவது நீங்கள் சொல்வது தெளிவாக இருக்கின்றது. காரணம், மலையகத்திலே லயன் குடியிருப்பு இருக்கின்றது. இங்கேயும் லயன் என்ற பெயர் இல்லாமல் குட்டி குட்டி வீடுகளாக இருக்கிறது. அப்போ பேருக்குத்தான் நாங்கள் கொழும்பு என்றோம். அப்போ கொழும்புல இந்த சில வடகிழக்கில் அரசியல் செய்கின்ற கட்சிகள் அவங்களுக்கு ஜனநாயக ரீதியான உரிமைகள் இருக்கு, சால உரிமைகளும் இருக்கு கொழும்புல போட்டியிடத்துக்கு. ஆனால் அவங்களுடைய கட்சி ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று மன்னாரில், இல்லாட்டி வடகிழக்கில் கண்டியை சார்ந்தவர், மன்னாரை சார்ந்தவர்கள் தான் தலைவராக இருக்கின்றாங்க. அது தவறு என்று சொல்ல வரல. ஆனால் இந்த மைந்தர்களோட ஒரு கட்சி உண்டாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டு. உதாரணமாக சொல்ல போனால் மனோ கணேசனுடைய கட்சி எப்படி கொழும்புல இருந்து பரிணமித்து எப்படி கிழக்கு அந்த மலையகத்தை நோக்கி போனதோ அதே மாதிரி ஒரு எண்ணெய்ல தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு தேவை வடகிழக்கு மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்கறதுக்கும் நாங்கள் இருந்தாலும் விசேடமாக கொழும்பு என்றது இந்த நாட்டுடைய ஒரு இதயம். அப்போ அந்த இதயத்தில் முஸ்லீம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, வர்த்தகம் செய்கிறாங்க. ஆனால் வர்த்தகம் செய்கிற முஸ்லீம் சகோதரர்கள் இருந்தாலும் அவங்க ஏனைய பகுதிகளில் இருக்கிற சகோதரர்கள் தான் கொழும்புல வர்த்தகம் செய்கிறாங்க. கொழும்புல பிறந்த பிள்ளைகள் இளைஞர்கள் ஒன்று ஆட்டோ சாரதியாராக, இல்லாட்டி நாட்டாமியாராக, இல்லாட்டி அந்த கடையில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றாங்க. தொழில் அதிபராக உருவாக்கப்படவில்லை. கொழும்பில் அப்படி உருவாக்கப்பட்ட தொழிலதிபர்கள் சாதாரணமாக சின்ன சின்ன ஒரு நிறுவனங்களை வச்சு ஒரு தொழிலதிபர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு பெரிய ஒரு பரிணமித்த ரீதியான ஒரு தொழிலதிபர்களை நாங்கள் இவங்களை தொழிலதிபராக வளர விடாததுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க?
கொழும்புல இருக்கிற அரசியல்வாதிகள், கொழும்பு அரசியல்வாதிகள் இந்த சிந்தனையை வந்து அந்த மக்கள் மத்தியில் மயப்படுத்தணும். அதை படுத்தல்ல. இனி அவங்களுக்கு வந்து இந்த புதுக்கடை பேர் சொல்லலாமா யாருன்னு நான் குறிப்பாக வந்து ஒரு பேர் குறிப்பிடாமத்தான் சில அரசியல் நகர்வுகளை நான் செய்யறது. அது ஒரு நாகரீகம். நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சுக்கிறோம். இவர்னால தான் பாஸ் ஆக முடியாமல் போயிருக்கு, அதாவது ஒரு முதலாளியாக முடியாமல் போயிருக்கு. சில கொழும்புல இருந்த இப்ப தற்பொழுது இருந்த அரசியல்வாதிகள் இல்ல, கொழும்புல காலங்காலமாக ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடாக வந்த அரசியல் தலைவர்களால தான் எப்படி மலையகத்துல வாக்குகளை எடுக்கிறாங்க, காசை கொடுத்தோ சலுகைகளை கொடுத்தோ அதே சலுகை அரசியல் தான் கொழும்புல வடகொழும்பு. நீங்க சொல்றீங்க மக்களை அடிமையா வச்சிருக்காங்க. மக்களுக்கு அது அடிமையாக விளங்குது இல்லை. தேர்தல் டைம்ல வந்தா இவர் சரி, இந்த ஹாஜியார் சரி, அந்த ஹாஜியார் சரின்னு சொல்லி கொழும்புல மேயராக வந்தவங்களும் கூட வந்து கொழும்பின் மைந்தர்களாக இருக்கவில்லை. அண்மை காலமாக கொழும்பில மேயராக வந்த சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து கொழும்பின் மைந்தர்கள் இல்லை. இனி அவங்க வந்து சலுகைகளை கொடுத்துக்கொண்டு அந்தந்த டைமுக்கு அடி வருடிகளை வச்சுக்கொண்டு மக்களை வந்து ஒரு ஒரு மாநகர சபை ஊடாக கிடைக்கின்ற சலுகைகள் மூலமாக இப்படி ஒரு சலுகை அரசியலாகத்தான் வச்சிருக்கிறாங்க. அப்போ கொழும்புல பாடசாலைகள் எடுத்துக்கொண்டாலும் வந்து சஹிரா கல்லூரி இருக்குது. அப்போ சஹிரா கல்லூரி இருந்தாலும் சஹிரா கல்லூரி வந்து ஒரு செமி கவர்மெண்ட் ஸ்கூல். அப்போ ஆனந்த கல்லூரி என்றது வந்து ஒரு நேஷனல் ஸ்கூல். அப்போ ஆனந்த கல்லூரியுடைய லெவலுக்கு சஹிரா கல்லூரி இருந்தாலும் அது ஒரு செமி கவர்மெண்ட் ஸ்கூல். அப்போ நேஷனல் ஸ்கூலாக இருக்கிறது என்னது வந்து ஹமீத் அல் ஹுசைன் ஸ்கூல். அப்போ இந்த ஹமீத் அல் ஹுசைனும் ஆனந்த காலேஜையும் நாங்கள் வச்சு பார்ப்போம், பக்கத்தில் கூட வைக்கல. முஸ்லீம் மகளிர் கல்லூரி பம்பளப்பேட்டி எடுத்து பார்ப்போம், அதே ஒரு விஷாக்காவையும் எடுத்து பார்ப்போம். வைக்கலாமா? வைக்க முடியாது. அப்போ இதுக்கு காரணம் கொழும்பு அரசியல்வாதிகள், கொழும்பு முஸ்லீம் அரசியல்வாதிகள். அவங்க இதை மாற்றத்தை கொண்டு வரணும். அப்போ அதுக்கு எப்படி மாற்றம் கொண்டு வரேன்னு சொன்னால், இப்போ கொழும்புல ஸ்கூல் இருக்குன்னு அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம்தான் கொழும்பு முஸ்லீம்களுடைய அரசியல். இந்த அரசியல்ண்டா பாடசாலை வந்து வளர்ச்சி அடைச்சி வச்சுக்கிறாங்க அரசியல்வாதிகள் வந்து மென்பாலம் மூலமாக என்றா வந்து இப்போ ஹமீத் அல் ஹுசைன் வந்து 2 இடத்துக்கு இருக்குது ஸ்கூல், அங்கே ஒன்று இங்கே ஒன்று. அப்போ அவங்களுக்கு ஒரு மென்பாலம் ஒன்று கட்டி கொடுத்து ஸ்கூலை சேர்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி தான் கைரியா எடுத்துக்கொண்டாலும் சென்ட்ரல் ரோட் பள்ளத்தில் கைரியா எடுத்துக்கொண்டாலும் மென்பாலம் ஒன்று போட்டு அந்த புள்ளோல இணைத்திருக்கிறாங்க. அப்போ பம்பளப்பேட்டி மகளிர் கல்லூரி எடுத்துக்கொண்டாலும் இப்படித்தான் நேஷனல் ஸ்கூல் என்று செல்லக்கூடிய கொழும்பு முஸ்லீம் மக்களுடைய ஸ்கூல்களுடைய பாடசாலைகளுடைய நிலைமை. அதே மாதிரி இப்போ கொழும்புல அந்த பாடசாலை இடப்பற்றாக்குறை காரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், நாங்கள் மரதானையில் ஒரு கடலை கடைன்னு சொல்லுவோம், டேவிட் அந்த கடலை கடைக்கு. அதிலிருந்து கொட்டிக்காவத்தை மட்டும் வெள்ளம்பிட்டி மட்டும் போனால் சின்ன இந்த பெட்டி கடை மாதிரி இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்கள். இது யார் நடத்துறது வந்து முஸ்லீம் தனவந்தர்கள். முஸ்லீம் சமுதாயம் வந்து வாப்பிச்சு மறைக்கார் அந்த காலத்துல எல்லாம் வந்து பாடசாலைகளை வந்து நிறுவினாங்க ஒவ்வொரு இடத்துல. டிபி ஜாயா, பதுதீன் முகமதாக இருந்தலாம், டாக்டர் ராசிக் ஃபரீடாக இருக்கலாம். அவங்க பாடசாலைகளை நிறுவினாங்க. தனவந்தர்கள் அள்ளி கொட்டினாங்க, நிலங்களை கொடுத்தாங்க, வாரி கொடுத்தாங்க. இப்போ அப்படி இல்லை. முஸ்லீம் சமுதாயத்தின் நிலைமை மிகவும் கவலையாக இருக்குதுன்னா வந்து இன்றைக்கு வர்த்தக ரீதியாக பாடசாலைகளை கல்வியை மாற்றிக்கிறாங்க. கொட்டாஞ்சேனைக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா, கொட்டாஞ்சேனையில ஒவ்வொரு தமிழ் சகோதரர்களுடைய கல்வி நிலையங்கள் இருக்கு. புதுக்கடைக்கு போனீங்கன்னு சொன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான் இருக்குது. இந்த இன்றைக்கு வெள்ளாம்பிட்டி கொலோனாவை எடுத்துக்கொண்டாலும் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான் இருக்குது. முஸ்லீம் சமுதாயம் வாழ்கின்ற அந்த இடங்களை இப்படித்தான் எங்களுடைய நிலைமைகள் மாறி இருக்குது. இது கவலைக்குரியான விஷயம். அப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி உண்டு. இப்போ ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க, ஒரு இஸ்லாமிய ஒரு தொழிலதிபர் ஒன்று ஆரம்பிக்கிறார், ஒரு ஒருத்தர் ஆரம்பிக்கிறார். அந்த சாதாரண அரச பாடசாலைகளில் கிடைக்கும் கல்வியை விட ஒரு உயர்தரமான கல்வியை கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தானே அவர் ஆரம்பிக்கிறார். அவர் அப்படி ஆரம்பித்தாலும் அந்த இருக்கிற குவாலிட்டியோட நாங்கள் பார்த்தோம்டா, அந்த பாடசாலைகளை வருடாந்து இல்ல விளையாட்டு போட்டு நடக்குதா, இல்லாட்டி வந்து மாணவ மன்றங்கள் நடக்குதா, அப்படி ஒன்றும் இருந்த போனால் குறைவாக தான் இருக்குது. ஒன்று நடக்குது. முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள ஆங்கில அறிவு வருது, ஆங்கில கல்வி வருது. அதில் நல்ல வேலைக்கார புள்ளோடு இருந்தால் வந்து இன்றைய ஊடகத்துறையிலையும் கூட அப்படி படித்த சில ஆக்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அரச பாடசாலையில் படித்தா கல்வி அறிவு, அதாவது ஆங்கில அறிவு போதாது. ஆங்கில அறிவு போல இப்போ அரச பாடசாலையிலையும் இப்போ கொடுக்குறாங்க ஆங்கில கல்வி. 5ஆம் 6ஆம் ஆண்டுலேருந்து கொடுக்குறாங்க. அப்போ சில ஆக்கள் அந்த அந்த இடத்துக்கு தள்ளப்பட காரணம் வந்து மத்திய கொழும்பு வட கொழும்புல வாழ்ந்த மக்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற வீடு பற்றாக்குறை காரணமாக வெள்ளம்பிடி அப்படி சில இடத்துக்கு நகர்ந்து போனாங்க.
அவன் நகர்ந்து போனாலும் அந்த வீடமைப்பு திட்டங்கள் கூட படு தோல்வி நடந்திருக்குது. காரணம் என்ன, ஒரு சிறிய வெள்ளத்துக்கு கூட வந்து அங்கே உடனடியாக வெள்ளம் வருது. அப்போ இதெல்லாம் வந்து எங்களுடைய அரசியல்வாதிகள் திட்டமிட்டு செயல்படவில்லை. இப்போ அப்படி நீங்கள் சொன்னால் தனியார் பாடசாலைகள் கூட நிறுவினாலும் நீங்கள் பேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மற்றும் ஒரு டிராஃபிக் ஜாம் ஒன்று வருது. அப்போ பல சமுதாயத்துக்கு நாங்கள் ஒரு இடையூறாக நாங்கள் மாறி இருக்கிறோம். அந்த இடத்துல வந்து பிள்ளை இறக்குறதுக்காக நிற்பாங்க. அப்போ இந்த தெமட கூட நீங்கள் போனீங்கன்னா இந்த டைமுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நகர்வ முடியாது. நிச்சயமா. அப்போ இப்படி ஒரு கொழும்பு மாநகர சபையும் அதுக்கு பொறுப்பு கூற வேண்டும். இவ்வாறான நிலையங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டி கொண்டு வரணும். இப்போ திடீரென்று விபத்தொண்டு ஏற்பட்ட அந்த பிள்ளைகள் திடீரென்று ஓடி போந்து கலைந்து போகிறதுக்கு இடங்கள் இல்லை. அப்போ அவங்க படியால் இறங்கி வரங்கணும். அப்படி இடங்கள் தான் இருக்குது. அப்போ இது வந்து ஒழுங்கான முறையில் கிளாஸ் ரூம்கள் அமைக்கப்பட்டில்லை, அவங்களுக்கு லேப் இல்லை, ஐடி ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அப்போ இப்படி பாரிய ஒரு குறைவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குது. இப்போ எனக்கு ஞாபகம் வருது, இந்த தேர்தல் காலத்தில் நாங்கள் வந்து எங்களோட இதே ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தோம். கொழும்பு மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தி சார்பிலே போட்டியிட்டு தற்போது பாராளுமன்றத்தின் பிரதி சபாநாயகராக இருக்கக்கூடிய ரிஸ்வி சாலி அவர்களை வைத்தியரை அழைத்திருந்தோம். அவருடைய எலெக்ஷன் ஃபுல்லாகவே அவர் கொண்டு போனது வந்து கல்வி தான். கல்வியில் பாருங்கள், எங்கட பிள்ளைகள் படிக்கிறாங்க இல்லை, வீடுகளில் இருக்கிறாங்க. அன்றைக்கு ஒரு வீட்டுக்கு போனான்னு 5 பிள்ளைகள் படிக்க இல்லை. இதெல்லாம் நினைக்க நேரம் எனக்கு கவலையாக இருக்குன்னு அந்த தீமில் தான், அந்த ஸ்லோகனில் தானே அவர் கொண்டு போனார். ஆனால் இன்றைக்கு ஏதாவது அவர் செய்திருக்கிறாருன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க? அவரை சபாநாயகருடைய அந்தஸ்தில் உட்கார வச்சு அதை பழுதாக்கி வச்சுட்டாங்க. அப்போ அவருக்கு ஒரு சுயமான ஒரு நபராக இயங்க முடியாமல் அவரோட கைக்கு விலங்கு கட்டி. அப்போ இது வந்து அரசாங்கம் வந்து அவரை ஏன் இப்படி முடக்கி இருக்கிறாங்க? அரசாங்கம் இந்த முடக்கல்ல, அரசாங்கம் நினைச்சாங்க வந்து அவர் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு ஆளாக மாற்றணுமெண்டா. அவரை வந்து எங்களுக்கு கவலையாக இருக்குது. ஸ்பீக்கர் விலகி போனாங்க, ஒரு கல்வி ரீதியான ஒரு சான்றிதழ் அவருக்கு காட்டலாம் முடியாததுனால. அப்போ இவரை வந்து ஒரு ஸ்பீக்கராக தான் மாற்றிருக்கலாம். ஆனால் அவ்வாறும் உயர்த்தப்படவில்லை. இனி இந்த அரசாங்கம் சொல்கின்ற ஒரு விஷயம்தான் வந்து இன ரீதியான கேபினட்கள் தேவையில்லை. அதுக்கு வந்து நாங்கள் நேஷனல் பாலிசி ஒன்று வச்சிருக்கிறோம், தேசிய ஒரு திட்டம் உண்டு. அப்போ அதன் மூலமாக இது செய்யலாம் என்று நகர்த்து போகலாம் என்று தான் அரசாங்கத்துடைய திட்டமாக இருந்து கொண்டு இருக்குது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த அரசாங்கம் வந்து தன்னுடைய 2வது கேபினட் மறுசீரம் அமைப்பில் கூட வந்து ஒரு முஸ்லீம் கேபினட் அமைச்சர் ஒன்று உள்வாங்கப்படவில்லை. இந்த விஷயத்தை வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசணும். எங்களுடைய அடுத்த பகுதியில் பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.